நட்சத்திர வாரியாக அவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சார். அந்த வரிசையில முதல்ல மேஷ ராசியில இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம். ஒரு தொழிலாகட்டும், இல்ல வேலையாகட்டும், இந்த துறை சார்ந்து அவங்க இருக்கிறாங்க. இந்த துறையில அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னா எந்த துறை சொல்லலாங்க சார்? பரணி நட்சத்திரக்காரர்களில் நம்ம பார்த்த உடனேயுமே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நேர்த்தியான அழகோடு இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டார்ட்டாக இருப்பாங்க. அதே சமயம் சுருட்டை முடி அப்படிங்கிறது இந்த கர்லிங் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவர்களுடைய அடையாளமாக இருக்கும். மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் அவங்க லைஃப்ல? அவர்களுக்கு இந்த திருமண தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அளவில் பாதிப்பை தராது. சிறு வயதிலேயே ஒரு பருவ வயசில் ஒரு 10 பெண்கள் என்றால் ஒரு 19 வயசில், ஆண்கள் என்றால் ஒரு 21 வயசுக்குள்ளேயே அந்த திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாக கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க. இப்போ ஒரு சம்பாத்தியம் வருது அப்படின்னா அது இன்னுமே அதிகப்படுத்துவர், இரட்டிப்பாக மாற்றுவதற்கு எதில் முதலீடு பண்ணலாங்க சார்? தன்னுடைய தொழிலில் ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னா எப்படி பண்ண வைக்கலாங்க சார்? மேசராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறை வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெயினாக மகாலட்சுமி வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு தான் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல் நலம் அப்படிங்கிறது இந்த லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை கட்டாயம் வந்துடும் அப்படின்னு எதை சொல்லலாங்க சார்? மேசராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பக்தி பிளஸ் நேர்களுக்கும் வணக்கம். என்று நம்மோடு இருந்தவர் ஆஸ்ட்ரோ ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இப்போ நட்சத்திர வாரியாக அவங்களுடைய வாழ்நாள் ராசி பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சார். அந்த வரிசையில் முதல்ல மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பொதுவாக இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க வாழ்நாள் முழுவதும் இவங்க பிறந்தலேருந்து இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத முழுமையாக சொல்லுங்க சார். பொதுவாக ஒரு கூட்டத்தில் இந்த பரணி நட்சத்திர நபர்கள் இருந்தால் அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க சார்? பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரத்தை பெற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா குறியீடாக முக்கோணம் வருங்க. மேலும் இது ஒரு நெருப்பு அப்படிங்கிற ஒரு தன்மையை இது வெளிப்படுத்துங்க. நெருப்புங்கிறது பார்த்திங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த 3 தொழில்களையும் செய்யக்கூடிய வலிமை பெற்றதாக இருக்கக்கூடிய தன்மை பெற்றது. இந்த நட்சத்திர அதிபதியாக யமதர்மர் இருக்கிறார். அது அப்படிங்கும்போது இந்த தர்ம நியாயத்துக்கு ரொம்ப அதிக அளவில் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த மேச ராசியில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அமைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களில் நம்ம பார்த்த உடனேயுமே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நேர்த்தியான அழகோடு இருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டார்ட்டாக இருப்பாங்க. அதே சமயம் சுருட்டை முடி அப்படிங்கிறது இந்த கர்லிங் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அவர்களுடைய அடையாளமாக இருக்கும். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா மற்றவர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய அளவிலான ஒரு கவர்ச்சி தன்மையோட ஒரு நல்ல கரிஸ்மாவோட இருப்பாங்க. மிகப்பெரிய திரைப்பட நடிகர்களாக இருக்கிறாங்க. அதேமாதிரி பொதுமக்களை மிக எளிதாக கவர்ந்தெழுக்கக்கூடிய பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. கல்வியை தன்னுடைய சுய முன்னேற்றத்துக்கு அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்காங்க. தொழிலை மிக கவனமாக அந்த ஒரு வேலையில் ஈடுபட்டுட்டாங்கன்னா அதில் அவ்வளோ கவனமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வல்லமை பெற்றவர்கள் எதுலேயுமே ஒரு டெடிகேஷனோடு இருப்பாங்க. இவர்களுடைய அந்த உருவ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சுருட்டை முடி, அந்த கர்லிங் ஹேர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அடையாளமாக நிச்சயமாக இருக்கும். மேஷ ராசியில் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தை கூட அவங்க திருமணம் செய்துக்கிட்டா நல்லா இருக்கும், இல்லை இந்த நட்சத்திரத்தில் தான் மனைவியோ இல்லை கணவனோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரியா விஷயங்கள் ஆகட்டும், குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம் இந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் அவங்க லைஃப்பில்? மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை பாலிய வயதிலேயே நடைமுறைக்கு வருங்க. ஆண் என்றாலும் சரி, பெண் என்றாலும் சரி, அவர்களுக்கு இந்த திருமண தடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அளவில் பாதிப்பை தராது. சிறு வயதிலேயே ஒரு பருவ வயசில் ஒரு 10 பெண்கள் என்றால் ஒரு 19 வயசில், ஆண்கள் என்றால் ஒரு 21 வயசுக்குள்ளேயே அந்த திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாக கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க. அவர்கள் அது தட்டி நிலையில் ஏதாவது ஒரு வகையில் தவிர்த்து விடுவதனால மட்டும்தான் அவர்களுக்கு திருமணம் தடைபடுமே தவிர, இயற்கையாகவே இளம் வயதில் திருமணம் செய்யக்கூடிய ஒரு யோகம் பெற்றவர்களாக இந்த மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. திருமண வாழ்க்கையிலேயும் அவ்வளோ ஒன்றும் பெரிய சிக்கல்கள்லாம் ஒன்றும் வராது. அருமையாக ஒரு குடும்ப வாழ்க்கையை மிக நேர்த்தியாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்களாக இருப்பாங்க. குழந்தை பாக்கியத்திலையும் மேக்ஸிமம் எனக்கு தெரிந்த அளவில் இவர்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. அதன் வழியிலிருந்தும்
அதிர்ஷ்டத்தை பரிபூரணமாக சுவிக்கக்கூடியவர்கள். இந்த கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுல விரிசல்கள் இல்லாம ஒரு நேர்த்தியாக குடும்ப வாழ்க்கையை நடத்தக்கூடிய தன்மைய இந்த மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை நிலை. இப்ப மேஷ ராசி இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு துறை சார்ந்து ஒரு தொழிலாகட்டும், இல்ல வேலையாகட்டும், இந்த துறை சார்ந்து அவங்க இருக்கிறாங்க. இந்த துறையில அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னா எந்த துறை சொல்லலாங்க சார்? மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக ஆய கலைகள் 64ல அதை ஜீவனமா எடுத்து செய்யக்கூடிய தன்மையை கொடுக்குது. கலைத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இந்த 64 கலைகள்ல அல்லது மறைமுகமான ஒரு உன்னதமான கலைகளை கற்றுக்கொண்டு அந்த கலையை தனது ஜீவனமாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நிச்சயமாக பெற்றிருப்பாங்க. இசை ஞானமும் அதே சமயம் இந்த நடிப்புத்திறன் சார்ந்த விஷயங்களும் அல்லது கலை நுணுக்கம் சார்ந்த விஷயங்களும் சிற்பம், ஓவியம் இந்த மாதிரியான அந்த கலைத்துறையில ஒரு மிகுந்த ஞானத்தை பெற்றிருப்பாங்க. எதையுமே ரொம்ப நேர்த்தியா அழகுபட செய்யக்கூடிய தன்மையாக இவர்களுடைய தனித்திறன் வெளிப்படும். அப்படிங்கும்போது இவர்களுக்கு ஒரு ரசிகர் பட்டாளம் நிச்சயமாக இருக்கும். ஒரு சிறிய ஊர்ல இருந்தா கூட அந்த ஊருக்குள்ளார இவர்களுக்கு ஒரு நல்ல ரசிகர்கள் பட்டாளம் இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. மேலும் இவர்களுக்கு பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய சிரமமான காரியமாக இருக்காது. ஏதாவது ஒரு வகையில பொதுமக்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டடா பொதுமக்களுக்கு சேவை செய்வதன் வழியா சேவை செய்யக்கூடிய தொழில் அத்தனையிலையுமே இவர்கள் நிச்சயமா இருப்பாங்க. பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இதுல என்னென்னலாம் சர்வீஸ் செய்ய முடியுமோ அந்த விஷயங்கள் அத்தனையிலுமே இவங்க சேவையை தொழிலாக செய்து அதில் மிகப்பெரிய தனச்சேர்க்கை பெறக்கூடிய நபர்களாக பரம்பரையாக இந்த சேவையை தொழிலாக செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இவர்கள் நிச்சயமாக பெற்றிருப்பாங்க. கல்விங்கிறது மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு கிடைச்சிடும். அந்த பருவ வயசில் அந்த கல்வி கற்க வேண்டிய நேரத்தில் அதை கரெக்டாக முறையை எந்த விதமான தடையும் இல்லாமல் கற்று முடித்து கொள்வதற்குண்டான அத்துணை விஷயமும் இவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைகளை. ஞானம் ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. எதிலையுமே தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான. இப்போ மேஷ ராசி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சார் ஃபினான்ஷியலாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு சம்பாத்தியம் வருது அப்படின்னா அது இன்னுமே அதிகப்படுத்துவதற்கு இரட்டிப்பாக மாற்றுவதற்கு எதில் முதலீடு பண்ணலாங்க சார்? நிச்சயமா அவர்கள் மேச ராசியை சார்ந்த பரணி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய தொழிலில் பொருட்களை வாங்குவதில் அதிக அளவில் முதலீடு செய்யலாம். ஒரு புதிய புதிய பொருள்கள் அல்லது வெளிநாடுகளிலிருந்து இங்கே இறக்குமதி செய்து அந்த பொருள்களை விற்கிறாங்க பாருங்க, அந்த இம்போர்ட்டட் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அதை நல்ல லாபத்திற்கு விற்பதற்குண்டான ஒரு தன்மையை பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான முதலீடுகள் இவர்களுக்கு ரொம்ப அற்புதமான வெற்றியை பெற்றுத்தரும். தங்க நகைகளில், ஆடை ஆபரணங்களில் இவங்களுடைய முதலீடு செய்யலாம். அதுலேயும் இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். அதேமாரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வண்டி வாகனம், அது கனரக வாகனமாக இருக்கலாம், இலகுரக வாகனமாக இருக்கலாம், காராக இருக்கலாம். இந்த மாதிரியான அந்த ஆடம்பர பொருட்களில் இவங்களுடைய முதலீடுகள் இருக்கும்போது அதில் அற்புதமான வளர்ச்சியை பெறுவாங்க. கல்வியில் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, காலேஜ் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுலையும் இவர்களுடைய முன்னேற்றங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். நிர்வாகத்திறன் ரொம்ப அதிக அளவில் இருக்கிறதுனால இவங்க எந்த துறையில் போனாலும் சரி அதில் நிச்சயமாக 100% வெற்றியை பெறுவாங்க. மேஷ ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் நலம் அப்படிங்கிறது இந்த லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை கட்டாயம் வந்துடும் அப்படின்னு எதை சொல்லலாங்க சார்? மேச ராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை நோயின்னு சொல்கிறாங்க பாருங்கள், இதனுடைய பாதிப்பு மேகமும் இருக்குது. இதை தவிர்க்கவே முடியறதில்லை. ஆனாலும் அந்த பிரச்சனை வந்தாலுமே கூட இவர்கள் உடல் ஆரோக்கியத்திலேயோ அல்லது அந்த தேசத்திலேயோ எந்த விதமான குறைபாடும் அவங்களுக்கு வர்றதில்லை. அந்த நோய் இருக்கும் பட்சத்திலே கூட அவர்கள் திடகாத்தமாகவே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பு விஷயமா இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பேணி பாதுகாத்துக்கிட்டாங்க போதும். மீதி எந்த விதமான நோய் வந்தாலும் அவர்களுக்கு இயற்கையாகவே அது குணமாயிரும். ஏன்னா இந்த நட்சத்திரம் மருந்துகளை, மருத்துவத்தை மிக சிறப்பாக கையாளக்கூடிய வன்மை பெற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்குது. மிகப்பெரிய இந்த மெடிக்கல் வச்சுருக்கிறீங்க, அந்த மருந்து ஆளுநர்கள் அல்லது மருந்தை பரிந்துரை செய்வர்கள், மருத்துவர்கள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் அதிக அளவு இருப்பாங்க. ஸோ இந்த நோயே இவர்களுக்கு நிச்சயமாக பாதிப்பை தரக்கூடிய தன்மையில் இருக்காது. மெயினாக இந்த
சர்க்கரை நோய் அப்படிங்கிற ஒரு நோய் மட்டும்தான் இவர்களுக்கு கடுமையான பாதிப்பை தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம். மேஷ ராசி பரண நட்சத்திரத்தில பிறந்தவங்க லைஃப்ல அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு அவங்க எந்த விஷயங்கள நம்ம சஜெஸ்ட் பண்ணலாங்க சார்? ஒரு எண்ணலா இருக்கலாம். இல்ல ஒரு இறை வழிபாடு இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னா எப்படி பண்ண வைக்கலாங்க சார்? மேசராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா மகாலட்சுமி வழிபாடு அல்லது அஷ்டலட்சுமி வழிபாடு. பெண் தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். குறிப்பா சில அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்கிரமான காளி வழிபாடு, வராகி வழிபாடு இதெல்லாம் மேற்கொள்றாங்க. இவங்களுக்கு எல்லாமே இந்த வழிபாடு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு அபரிவிதமான வளர்ச்சி தரக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துகிறது. குறிப்பா இந்த பௌர்ணமியில வழிபாடு செய்யும்பொழுது இவர்களுடைய வெற்றிங்கிறது ரொம்ப தன்னிறைவா இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. எண்கள்ல இவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பயன்படுத்த வேண்டிய நம்பர் 6 மற்றும் 9ஆம் எண். இந்த 6 மற்றும் 9ஆம் எண்ணை பயன்படுத்தும்போது ரொம்ப அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. வர்ணங்கள் இளம் மஞ்சள், இளம் பச்சை, இளம் நீலம். இந்த 3 வர்ணங்கள பயன்படுத்தும் பொழுது இந்த மேசராசி பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வை நிச்சயமாக பெறுவாங்க. நம்ம மேஷ ராசி பரணி நட்சத்திரத்திற்கு இந்த வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்க போறாங்க? என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.